என் நிலைமை இப்படி ஆகி போச்சு. இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல என்ன தெரு தெருவா அலைய விட்டானுங்களே. போலீஸ் எங்கெல்லாம் தேடுதோ, கையில காசும் இல்ல, வேலையும் கிடைக்கல. கிடைச்சாலும் வெள்ளை அடிக்கிற வேலையில மட்டும் சேரக்கூடாது. சேர்ந்தா கண்டுபிடிச்சுவாங்க. யாரா குறுமுட்டு டிரைவரா இருக்கிற? ஏயா அறிவு இருக்கா உனக்கு? யாருக்கு இல்ல? ரோட்ல ஓரமா வரக்கூடாது சார், என்ன தெரியல? அரே மயில்சாமி, எங்கப்பா மெட்ராஸ் பக்கம்? ஊர்ல வறட்சி தாங்க முடியல, வேலை தேடி வந்துட்டேன். அது சரி, இப்ப என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்க? வழக்கம் போல வெள்ளை அடிக்கிற தொழில் தான். அதுவும் கிடைக்க மாட்டேங்குது சார். கிடைக்கலன்னா துபாய்க்கு வாங்கி போயிட வேண்டியதானே? துபாய்க்கு போனவங்கள துபாயிலேயே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒட்டகத்துக்கு பொட்டு முன்னாக்கு வச்சுட்டு அலையறானுங்க. இங்க வந்து பெரிய இன்ஜினியர்னு சொல்றானுங்க. அத நீயே செஞ்சிட வேண்டியதானே? நமக்கு எதுக்கு சார்? உள்ளூர் செவத்துக்கு வெள்ளை அடிச்சிட்டு ஒழுங்கா சோறு திம்போம். அது சரி, பொங்கல்லாம் வருது, வீட்டுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கணும். வீட்டுல என் மக பூர்ணிமா இருப்பா. அவங்களுக்கு வெள்ளை அடிச்சிருவா? இல்ல அவங்க கிட்ட கேட்டு அவகிட்ட போய் பேசி வீட்டுல வெள்ளை அடிக்கிற வேலையை ஆரம்பி. அட்ரஸ் கொடுங்க. இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள துபாய்க்கு 2 தடவை போயிட்டு வந்தலாம் போட்டுருக்கு. ஓஹோ, இங்கிலீஷ் 28 பிஷப்ஸ் கார்டன், ராஜா அண்ணாமலைபுரம். என் மக கிட்ட நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. எப்படி? நான் அனுப்பிச்ச பெயிண்டர்னு சொல்லு. பெயிண்டர்? நான் பெயிண்டரே தான். இனிமே நம்ம பெயிண்டர் தான். கார் ஓட்டுறானா புல்டோஸ் ஓட்டுறானா இவன்? அம்மா அம்மா. யாருங்க? வணக்கங்க. வணக்கம். வழியில அப்பாவை பார்த்தேன். வீட்டுல பொண்ணு இருக்கு, போய் பாருன்னு சொன்னாரு. இந்த பெயிண்டிங்க. என்ன பாக்குறதுக்கு சந்துருன்னு ஒரு ஓவியர் வருவாரு. ஹிஸ் a great artist, பெரிய மேதை. பாக்குறதுக்கு அப்படி இப்படி இருக்காரேன்னு கண்ணா பின்னான்னு பேசி அமிச்சிடாதே. நல்லபடியா கவனிக்கணும். ஓகே? வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல, உட்காருங்க. இதுல உட்காரலாங்களா? உட்காரலாம், உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா கூல் ட்ரிங்க்ஸா? நீங்க ஆசைப்பட்டு எது கொடுத்தாலும் வாங்கி குடிச்சுக்கிறேன். இருங்க, எடுத்துட்டு வரேன். டேய் மயில்சாமி, உன் வாழ்க்கையில எவ்வளவு ஒன்னு உட்கார வச்சு டீயாவது கொடுத்துருக்காளடா. இப்ப நீ வெள்ளை அடிக்க வந்தவங்கிறது தெரிஞ்சது, உன் மான மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். பேசாம நடிச்சிரு. இந்த ஆள் நம்மள இந்த வீட்டு பொண்ணுன்னே நினைச்சிட்டாரு. இப்ப வேலைக்காரின்னு தெரிஞ்சா இந்த மரியாதை போயிடும். இப்படியே நடிச்சிட வேண்டியதுதான். சாப்பிடுங்க. நான் உங்க ரசிக. சுண்ணாம்பு அடிக்கிறது என்ன ரசிப்பு வேண்டி இருக்கு? தில்லானா மோகனாம்பாளை விட அதிகமா நேசிக்கிறாளே. என்ன யோசிக்கிறீங்க? நான் உங்க ரசிகையா இருக்க கூடாதா? இருந்துட்டு போங்களே. கலர்ல எத்தனையோ விதம் இருக்கு. நீங்க வெள்ளை மட்டும் ரசிக்கிறீங்களே. நீங்க கலரா இல்ல கருப்புங்கிறதுக்காக உங்க வெள்ளை மனசை ரசிக்காம இருக்க முடியுமா? ஓ, நீங்க சென்டிமெண்ட் ரொம்ப டச் பண்ணிட்டீங்க. சாப்பிடுங்க. உங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஏனுங்க, நான் யாருன்னு நல்லா தெரிஞ்சிட்டீங்களா? ஏன் தெரியாது? நீங்க ஆர்டிஸ்ட் சந்துரு தானே? அப்படியே வச்சுக்கங்க. நான் யாருன்னு தெரிஞ்சா தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா போல் இருக்கேன். இவங்க அப்பா ஒரு இங்கேதான் கேட்டவன். என்ன பெயிண்டர்னு சொல்ல சொல்லிட்டான். இவளு என்ன பெயிண்டர்னு நினைச்சு எப்படியெல்லாம் நடக்க போறாளோ. ஒரு ஆபத்துல மாட்டியே இன்னும் தப்புல, அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து உருவாகுதேடா மயில்சாமி. சில சமயம் எனக்கு ராத்திரில தூக்கமே வருதில்ல. உங்க பெயிண்டிங்ஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். போலீஸ்காரன் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கான். இவ என் பெயிண்டிங் வச்சு பார்த்துட்டு இருக்காளா? அது சரி, உங்களுக்கு இந்த எல்லோராவ தெரியுமா? தெரியாதுங்க. அஜந்தா பாக்குதானே? பாக்கெட் 10 பைசா. அட ஞான சூன்யம். நான் சொல்றது ஓவியம். தெரியாதுங்க. அட இந்த சித்தன்ன வாசல்? எனக்கு முன் வாசல் மறுவாசல் தாங்க தெரியும். இந்த வீட்டுக்கு பின் வாசல் இருக்கா? இல்லங்க. வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல பின்னால வாசல் வச்சு கட்ட வேண்டாம்? எதுக்குங்க? ஆத்திர அவசரத்துக்கு உதவுமேனுதான். அது சரி, அப்பா அப்ப வருவாரு. இப்ப வந்துருவாங்க. இப்படி வீட்டை கட்டி வெள்ளை அடிச்சு கொடுத்துருவோம். இதே வீட்டுல உள்ள வந்து உட்காரலாமான்னு கேளு. வீட்டை கட்டின தொழிலாளியாச்சேன்னு உட்கார சொல்ல மாட்டானுங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூமு, இது பூஜை ரூமு, அது டைனிங் ரூமு, இது அந்த ரூமு, இந்த ரூம்னு சொல்லி போக சொல்லிடுவானுங்க. அப்படி போலனா கூர்க்கா கிட்ட சொல்லி ஜாவு ஜாவும் பானுங்க. இல்லன்னா நாய் அவுத்து விடுவானுங்க. நாய்க்கு நம்மள அடையாளம் தெரியாது. ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறம் குட்டியா வந்து பெருசானது. கட்டின வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் போலாம். அதுக்கு ஒரு வழி இருக்கு மேஸ்திரி. எப்படிடா? முகமூடி கொள்ளக்காரனா போனா அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். கொத்தனாரு சித்தாளம் தான் முகமூடி கொள்ளைக்காரன்னு புடிச்சிட்டு போறதுக்கா? மேஸ்திரி, கொஞ்சம் சுண்ணாம்பு கூட. என்கிட்ட இருக்கிறதே நிறைய. அதான் வாளி நிறைய இருக்கு, அள்ளிட்டு போ. ஐயே, நான் இந்த சுண்ணாம்பு கேக்கல, வெத்தலைக்கு போடுற சுண்ணாம்பு கேட்டேன். மேஸ்திரி, நான் வேணா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கட்டுமா? டேய், அடிச்ச உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமலே கீழே போயிரும். இன்னொரு கோட்டா அந்த பக்கம் திரும்பிடுறா. மேஸ்திரி, கொஞ்சம் பாக்க கூட. அங்க சுண்ணாம்பு கேட்ட, இங்க பாக்கு கேக்குறியாக்கும். ஏன் மேஸ்திரி,
ஒரு சின்ன சந்தேகம். என்னடா? சில கட்டடம் கட்டி பாதிலே நிக்குதே, அது ஏன்? அது செத்து போன அப்பனுக்கு பண்ற வேலை. எப்படி? இடம் பெரிய வீட்டுக்கு, அதுக்கு மேல கட்டுற கட்டடம் சின்ன வீட்டுக்குன்னு எழுதிட்டு செத்து போயிட்டாருங்க. அதுக்கு பின்னால பிறந்த புள்ளைங்க இப்ப அடிச்சுக்குது. சந்தேகம் தீர்ந்தா? ஏய் போடா. கொஞ்சம் வெத்தலை கொடுங்களேன். ஏமேஸ்வரி, இன்னொரு சந்தேகம். என்ன? சில கட்டடம் ஸ்ட்ராங்கா கட்டியே புயல் வந்தா விழுந்துருதே, அது ஏன்? அது கொத்தனாருக்கு சித்தாளுக்கும் கூலி கொடுக்காம கட்டின கட்டடம். அவங்க ஆவி புயலா மாறி அடிச்சு சாய்க்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும் எங்க அடிச்சா கட்டடம் எங்க இடியும்னு. இப்போ சந்தேகம் தீர்ந்ததா? தீர்ந்தது. போடா. டேய் போ. இவன் குட்டி சாத்தானுக்கு பிறந்த பையன். அப்பப்ப குறுக்க வந்துகிட்டு தான் இருப்பான். நம்ம இடத்த மாத்திக்குவோம் வா. ஒருத்தங்கிட்ட வெத்தல, இன்னொருத்தங்கிட்ட பாக்குன்னு கேட்காம எல்லாத்தையும் என்கிட்டயே கேளு, நானே கொடுத்துறேன். நான் வெத்தலை போட ஆரம்பிச்சதே உனக்காகத்தான். என்னுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் தர்றேன். இப்ப வெத்தலை தர்றேன், வாங்கிக்க. நீ மட்டும் சம்மதிச்சீன்னா கும்பகோணத்துல ஒரு வெத்தலை கொடிக்கா, சாலக்குடியில் ஒரு பாக்கு தோப்பு, போரூர்ல ஒரு சுண்ணாம்பு கலவா, மொத்தத்துல ஒரு வெத்தலை சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதுல உன்னை வெத்தலை ராணி ஆக்கிடுற. யாருக்காக வெத்தலை, யாருக்காக? ஆமா, உனக்கு எந்த ஊரு? எதுக்காக நீ சித்தாள் வேலைக்கு வந்த? உன் வாழ்க்கை வரலாறு தான் என்ன? ஏன் எழுதி வித்துற போறீங்களா? ஆமா, நீங்க வெள்ளையம்மா, நாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன். வாழ்க்கை வரலாறு எழுதி புஸ்தகம் போட்டு வித்துட்டா பல கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகிடும். சாந்து கூட தூக்கிட்டு கீழே மேல ஏறி இறங்குறியே, ஒரு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு தான். மேஸ்திரி, ஒரு கோட்டை அடிச்சிட்டேன். இன்னொரு கோட்டை அடிக்க முடியலையாக்கும். மேஸ்திரி, என்னடா? ஒண்ணுக்கு போறேன். இந்த பாரு, பொய் சொல்லாத. பீடி கீடி குடிக்கிறனா இங்கேயே குடி. அதுக்கு போற இதுக்கு போறேன்னு கீழே போய் சிலுமிசம் பண்ண, அடிச்சன்னா உயிர் மேல போயிரும், பாடி லிப்ட் இல்லாமல கீழே போயிரும். என்னம்மா மேஸ்திரி சிரிக்க சிரிக்க பேசிக்கிட்டு இருந்தாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நான் வெள்ளை அடிக்கும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் என்ன சொல்லுவாருன்னு எனக்குல தெரியும். என்ன சொல்வாரு? கும்பகோணத்துல வெத்தலை கொடிக்க இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. சாலக்குடியில பாக்கு தோட்டம் இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. போரூர்ல சுண்ணாம்பு கால்வா இருக்குன்னு சொன்னாரா? ஆமா. உன்னை வெத்தலை ராணி ஆக்கிறேன்னு சொன்னாரா? ஆமையா. இப்படித்தான் 4 சித்தால ஏமாத்த வேண்டியது, இடத்த மாத்த வேண்டியது. கொஞ்சம் அசந்த உன்னையவே வெத்தலை ஆக்கு போட்டுருவான். ஏமா, உனக்கு என்ன மாதிரி ஒரு அழகான ஆம்பளை கிடைக்கல? நானாவது SSLC படிச்சிருக்கேன், அவன் ஒண்ணுமே படிக்கல. அவனை நம்பி போகாத, கவுத்துருவான். நீ மேல வாடா. முதல்ல வாயா வா. ஏன்டா இவ்வளவு நேரம்? நேராகலையே, போனே வந்தேன். அந்த சித்தாள் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அது ஒண்ணு இல்ல மேஸ்திரி, உங்களை பத்தி கேட்டுச்சு. ஓஹோன்னு 4 வார்த்தை சொன்னேன். ஓஹோ நான் சொன்னேன். நான் யார கவுத்தேன்? கவுத்தது நீ பாத்தியா? இப்போ நான் மாடியில இருந்து கவுத்து போறேன். கவுத்து. ஐயோ, செத்தே போயிட்டானா? வணக்கம் ஏட்டையா. என்னையா தேனு, என்ன மீனோட வந்திருக்க? அது வந்து லவ்வா? யோ ஏட்டையா, நான் நிக்கிறேன், இறங்கி பதில் சொல்லியா? ஆமா, அது என்ன ராத்திரி 10 மணிக்கு மேல டபுள்ஸ்? ராத்திரி பகல்ல டபுள்ஸ் போலான்னு சட்டமே சொல்லுது. ஏன் எடுக்கிறவெல்லாம் சட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? உன்னை மடக்குறேன். இவனை எந்த வழியில மடக்கலாம்? யோ சைக்கிள்ல லைட் எங்கயா? அது வந்து ஊரு பூரா லைட் இருக்குதே, சைக்கிள் இல்லாட்டி என்னமா? என்ன சொன்னீங்க? அது வந்துங்க, ஊரு பூரா லைட் இருக்கு, சைக்கிள் எதுக்கு லைட்னு கேக்குறா. அப்படியா? கரெக்டா சொன்னேன். ஏட்டையா ஏட்டையா, ஐயோ என்ன ஏட்டையா சரிங்க? என்ன ஏட்டையா, சைக்கிளை காத்து எடுத்து விட்டுட்டீங்க. என்னப்பா இது, ஊரு பூரா காத்து இருக்கு, சைக்கிள் எது காத்து? பாத்தியா பாத்தியா, இப்படிதான் எசக்க புஸ்கா பேசி என்ன மாட்டி விட்டுறேன். ஒண்ணு அடிக்கிறது நிறுத்தியா? ஏட்டையா, நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு முன்னாடியே அடிக்கிறியா? இன்னொரு தடவை அந்த பொண்ணை கைய தொட்ட உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். பாப்பா அழாதம்மா, அடிக்கிற கைதான் அணைக்கு. யோ போட்டி போயா, பாப்புல அணைச்சு குட்டி போயா. அணைச்சா நான் சொல்ற குட்டி போயா. அப்ப இத கொஞ்சம் பிடிங்க பாப்புல. யோ இல்லையா, என்ன என் கையில எடுத்து போற? ஏட்டையா, என்னால 2 வேளை ஒரே நேரத்துல செய்ய முடியாது. காலைல ஸ்டேஷன் சைக்கிள் எடுத்துக்கிறேன், இப்ப நீங்க சொன்ன செய்யறேன். பாப்புல. ஐயோ, என்ன என் கையில கொடுத்து போயிட்டான். எனக்கு ஓட்டவும் தெரியாது, உருட்டவும் தெரியாத. ஸ்டேஷன் வேற 3 கிலோல இருக்கு. இப்ப என்ன பண்றது? வணக்கம் ஏட்டையா. வணக்கம் வணக்கம். என்ன சைக்கிள் தூக்குறீங்க? வேண்டுதல்ல. அப்படியா? போயா குடும்பட்ட. கொள்ளைக்கு போகும்போது என்னையா புலன்னு விசாரணை.
எல்லாரும் நீங்க என்ன விரும்புறதா சொல்றாங்க. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன விரும்புறதா இருந்தா இந்த பூவை வச்சுக்கோங்க. எங்க? That's your problem.